நீங்கள் டிஎன்இஏ கவுன்சிலிங்கில் ரவுண்ட் 1ல் நீங்கள் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு அதாவது கோயம்புத்தூரில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லபடியாக ஒரு மெரிட் ஸ்காலர்ஷிப் வந்து கொடுக்குறாங்க. இந்த ஸ்காலர்ஷிப்பை பற்றினா ஃபுல் டீட்டெயில்ஸ் இப்போ நம்ம பார்க்குறோம். சரியா, இந்த ஸ்காலர்ஷிப் வந்து உங்களுக்கு வேணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா டிஸ்பிளேயில் தெரியக்கூடிய நம்பருக்கு நீங்கள் எப்போ வேணாலும் தொடர்பு கொள்ளுங்கள். அவங்க உங்களுக்கு வந்து இந்த ஸ்காலர்ஷிப்பை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து என்ன பார்த்தா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. உங்களோட கட் ஆஃப் 195லேருந்து 200 வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா டோட்டல் ஃபீஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீ, ஹாஸ்டல் ஃபீஸும் ஃப்ரீ. அதுக்கப்புறம் 190லேருந்து 194.5 வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா டோட்டல் ஃபீஸ் வந்து ஃப்ரீ, ஹாஸ்டல் ஃபீஸ் மட்டும் 75%. அதே மாதிரி 185லேருந்து 189.5 இருந்துச்சு அப்படின்னா டோட்டல் ஃபீஸ் வந்து ஃப்ரீ, ஹாஸ்டல் ஃபீஸ் மட்டும் 50,000. சரியா, 180லேருந்து 184.5 இருந்துச்சு அப்படின்னா டோட்டல் ஃபீஸ் வந்து ஃப்ரீ, ஹாஸ்டல் ஃபீஸ் மட்டும் 25. அதுக்கப்புறம் நீங்கள் கட் ஆஃப் மார்க் வந்து 175லேருந்து 179.5 வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் கிராஜுவேட் இருந்தீங்கன்னா 75% தான் ஃபீஸ் கட்டணும். நான் எஃப்ஜி அதாவது ஃபஸ்ட் கிராஜுவேட் இல்லை அப்படின்னா 50% ஃபீஸு, ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நீங்கள் பே பண்ணணும். ஓகேவா, அதுக்கப்புறம் 171லேருந்து 171.5லேருந்து 174.5 வரைக்கும் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா எஃப்ஜி இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து 50% தான் நீங்கள் ஃபீஸ் கட்டணும். நான் எஃப்ஜி இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 25% தான் ஃபீஸ் கட்டணும். ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து ஃபுல்லாக நீங்கள் பே பண்ணணும். ஓகேவா, இந்த ஸ்காலர்ஷிப்பை பற்றின இன்னும் ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு உடனே தொடர்பு கொள்ளுங்கள். அவங்க உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. ஓகே அப்படின்னா கேம்பஸை போய் விசிட் பண்ணுங்கள். விசிட் பண்ணிட்டு கவுன்சிலிங்கில் நீங்கள் எடுத்துக்கலாம். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.